வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியனும் கதிரும் பேங்க்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருக்காங்க. பாண்டியனும் பேசாம வந்துட்டு இருக்க கதிர் கொஞ்சம் போரா ஃபீல் பண்ணி பாட்டு போடுறாரு. வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து நின்றாயே அப்படின்ற பாட்டுவோட என்னடா புது பாட்டான்னு கேட்குறாரு. ஆமான்னு கதிர் சொல்ல, ஏண்டா இலை முதல்ல ஆஃப் பண்ணுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உடனே ஆஃப் பண்ணிட்டு போரிங்கா வண்டியை வெளியே பார்த்துட்டு ஓட்டிட்டு இருக்காரு கதிர். ஏண்டா இலை என்னடா பெராக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டென்ஷன் ஆகுது கதிருக்கு. நான் வேணா அந்த பக்கம் வந்து உட்காந்துக்கிறேன், நீங்கள் வேணா வண்டியை ஓட்டுறீங்களான்னு கேட்குறாரு. உன்னைய ஒன்றும் சொல்லிடக்கூடாது, ஏதாவது கோளாறு சொன்னால் துரைக்கு உடனே கோபம் வந்துடும். ஏண்டா நீ சொல்றது தான் சரின்னு உன் பின்னாடி வந்தா சந்தோஷப்படுவியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, பேசாம காரை ஓட்டிட்டு இருக்காரு கதிர். சொல்லுடா, வாடகை கார் ஓட்ட ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறேங்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வாழ்க்கை முழுக்க வாடகை காரேவா ஓட்டிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கதிர் கேட்க, இலே பிசினஸ் ஒன்று சாதாரண விஷயம் கிடையாதுடா, ஒரே வருஷத்துல வண்டி ஓட்டி கத்துக்கிற மாதிரி. ஏண்டா நீ வேணா புதுசா ஏதோ ஒரு மளிகை கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ அப்படின்னு அப்பாவை அதிர்ச்சியோட பாக்குறாரு கதிர். ஏன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கதிர் சொல்ல, உனக்கு நான் சொல்றதுல எதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு? கார் வாங்கணும், வேலைக்கு டிரைவர் வைக்கணும், அவங்க கிட்ட கரெக்டா வேலை வாங்கணும், இதெல்லாம் முடியுமா ஒன்னாலன்னு கேக்குறாரு பாண்டியன். முடியும்னு கதிர் சொல்ல, லோன் அடைக்கிற அளவுக்கு வருமானம் வருமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, கண்டிப்பா வரும், ஒழுங்கா பண்ண வருங்கிறாரு கதிர். ஒருவேளை அந்த அளவுக்கு வருமானம் வரலன்னா இந்த லோன் அடைக்க இன்னொரு லோன் போடுவியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, எல்லாம் நான் நல்லா விசாரிச்சுட்டேன், வருமானம்னா நல்லா தான்ப்பா வரும் அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் வாங்காம இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுடா, எனக்கு தெரிஞ்சு லோன் போட்டு தொழில் பண்ணி தோத்தவங்க கொல்ல பேரை பார்த்துருக்கேன்டா நானு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதே மாதிரி லோன் போட்டு முன்னேறவங்க பல பேரை நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ஏண்டா பேசாம அந்த 4 அரியர் பேப்பரையும் எழுதிட்டு அடுத்து நல்ல வேலைக்கு போக வேண்டியது தானேடா, இந்தா நம்ம செந்தில் மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு கூட போகலாம், ஆனா ஒரு விஷயம்டா, இந்த லஞ்சம் கொடுக்கற சோழியெல்லாம் இல்லாம நல்லபடியா வேலைக்கு போகணும் அப்படின்னு பாண்டியன் அதையும் சேர்த்து சொல்லிடுறாரு. இல்ல அதுலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு டிராவல் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை விருப்பம் அப்படின்னு கதிர் சொல்ல, என்னடா பெரிய டிராவல்ஸ் பிசினஸ்ங்கிறாரு பாண்டியன். அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்கன்னு கதிர் கேட்க, எனக்கு என்னமோ இந்த லோன் எல்லாம் சரியா வரும்னுட்டு தோணல, பேசாம அரியரை பாஸ் பண்ணிவிட்டு ஏதாவது வேலை வெட்டிக்கு போற வழியை பாரு, அது வரைக்கும் வேணும்னா நம்ம கடைக்கு வந்துட்டு போ அப்படின்னு ஏதோ போனா போகுது அள்ளி தர்றேங்கிற மாதிரி பாண்டியன் சொல்ல, கடைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல, சரி விடு, ஆனா ஒரு விஷயம்டா, நான் சொல்றத கேட்கலன்னா பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கதிருக்கே சலிப்பா இருக்கு, வரலன்னு சொன்னா என்னை விட்டுடுங்க அப்படின்னு கதிர் சொல்ல, வீம்புக்கு ஏதாவது பண்ணுவ, நானும் உன் மேல இருக்க பாசத்துல சூரிட்டி கையெழுத்து போடணும், ஒருவேளை நீ லோனை திருப்பி கட்டலன்னு வச்சுக்க, பேங்க்காரங்க என்ன செய்வாங்க, நம்ம கடையில வந்து தான் கைய வைப்பாங்க, இலே அந்த கடையை நம்பி தானே நம்ம குடும்பமே இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், நீங்க எனக்கு எதுவுமே பண்ண வேணாம்னு, எப்ப பாரு எல்லாத்துக்கும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு அப்படின்னு கதிர் தைரியமா பேசுறாரு. ஏன்னா குறுக்க பூந்து குடைச்சல் கொடுக்க கோமதி இங்க இல்ல, ஓ இப்ப தப்பு போறேன் என் பக்கம் திரும்பிருச்சோ அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஷோ யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, ஏன் விஷயத்த நான் பாத்துக்கிறேங்கிறாரு கதிர். அப்ப நான் உன் விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படிதானேன்னு பாண்டியன் கேட்க, உங்களுக்கு தான் என்னோட பிளான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன விட்டுடுங்கிறாரு கொஞ்சம் கடுப்பா கதிர். லோனை வாங்கி கடையும் போய் எல்லாம் போய் நம்ம குடும்பமே நடுத்தருவுல நிக்கணும், சொல்றா அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் கூட வந்ததுக்கே அறுத்து தள்ளிட்டு இருக்காரு பாண்டியன். என் விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நீங்க அமைதியா இருந்தாலே நான் பாத்துக்குவேன் அப்படின்னு கதிர் சொல்ல, இலை நீ வண்டியை நிறுத்துறாங்கிறாரு பாண்டியன். கதிர் அவரு பார்க்க, டேய் வண்டியை நிறுத்துறா அப்படின்னு கேட்க, கதிர் ஓட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப நிறுத்துறியா இல்ல நான் கதவை திறந்து இறங்குவாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இருங்க நானே நிறுத்துறேன் ஓரமா அப்படின்னு கதிர் சொல்ல, அப்ரப்டா நிறுத்துறா இலைங்கிறாரு பாண்டியன். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஒரு கரெக்டான இடம் பார்த்து ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்துறாரு கதிர். இலே இத்தனை நாளைக்கு நீ விருப்பப்பட்டதை தானே செஞ்ச, இப்பவும் அதையே செய்ய விடு
அப்படிங்கிற பாண்டியன் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு கீழே இறங்குறாரு. எங்கே போறீங்க அப்படின்னு கதிர் கேட்க, எலை நான் எங்கேயோ போயிட்டு போகிறேன், உனக்கெல்லாம் கோளாறு சொன்னேன் பாரு, என்னையும் சொல்லணும்டா அப்படின்னு அவர் ஒரு ரேட்டை எடுத்து வைக்க, அப்பா வாங்கப்பா உள்ளர வாங்கன்னு கதிர் கூப்பிட, உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு டோரை சாத்தி விட்டுட்டு பாண்டியன் நடக்க ஆரம்பிக்கிறாரு. கதிர் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வண்டியில ஏறுங்கன்னு கூப்பிடுறாரு. எலை உன் கூட நான் வந்தேன்னா எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும்டா, போடா நீ உன் வழியை பார்த்துட்டு போ, என் வழியை பார்த்துட்டு நான் போறேன், போடா அப்படின்னு பாண்டியன் போக என்ன பண்றதுன்னு பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு கதிர். பெரியவங்க சொல்ற பழமொழி ரொம்ப கரெக்டு தான் போல இருக்கு. ஜென்மத்தில் பிறந்தது செருப்பால் அடித்தாலும் தீராதுங்கிறது. பாண்டியன் திருந்திட்டாரோன்னு நினச்சா வாய்ப்பே இல்லை போல இருக்கு. வீட்டில் கோமதி கேரட்டு நறுக்கிட்டு இருக்க ஒரு துண்டு எடுத்து பழனி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்கே வர்ற சுகன்யா அத்தாச்சி அத்தாச்சி அப்படின்னு கூப்பிட கோமதி கண்ணை மட்டும் நிமித்தி பார்க்குறாங்க. டீ தூள் காலி ஆயிடுச்சு, வாங்கணுமா இல்லை வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்குங்கிறாங்க கோமதி. அங்கே இல்லை வேற எங்க இருக்கு அப்படின்னு சுகன்யா கேட்க, என்னாடி நான் எல்லாத்தையும் மடியிலையா கட்டி வச்சிருக்கேன், செல்ஃப்ல தான் இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, பழனி இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காரு. செல்ஃப்ல இல்ல தேடி பார்த்தேன்னு சுகன்யா சொல்ல, ஏய் நல்லா தேடி பாருடி, தேவையில்லாத வேலையெல்லாம் நல்லா செய்ய தெரியுதுல்ல, டீ தூளை தேடி கண்டுபிடிச்சு எடுக்க தெரியாதா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படி கேளுக்கான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு பழனி. இப்ப எதுக்கு என்கிட்ட கடுகடுன்னு பேசுறிய அப்படின்னு சுகன்யா கேட்க, கையில கட் பண்ணிட்டு இருந்த கத்தியை எடுத்து நீட்டிக்கிட்டு, இங்க பாரு நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் உன்னை நடு வீட்டில் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணுவாங்கன்னு நினைச்சியா? நானா இருக்க போய் உன்னை சும்மா விட்டேன், என் இடத்துல வேற எவ்வளவு இருந்திருக்கட்டும், உன் கதையே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க. ஜாலியா இதை ரசிச்சிட்டு இருக்க பழனி அப்படியே சுகன்யா ஓரக்கண்ணால பார்த்து போரா போகுதுன்னு விட்டுருக்காங்க. பொழைச்சு போங்கிற மாதிரி பாக்குறாரு. சுகன்யா அவரை ஒரு முறை முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்ததா பழனி ஒரு தக்காளியை சாப்பிட்டுட்டு இருக்க, டேய் கண்டபடி பச்சை தக்காளியை சாப்பிட்டுட்டு இருக்காதரா, கிட்னியில் கல் வருங்கிறாங்க கோமதி. அப்படியா யார் சொன்னதுன்னு பழனி கேட்க, இதோ இந்த ஃபோனில் தான் பார்த்தேங்கிறாங்க கோமதி. அட நீ வேறக்கா, ஃபோனில் வர்ற செய்தியில் பாதிக்கு மேலே எல்லாமே உருட்டு தான் அப்படின்னு மறுபடியும் பழனி தக்காளியை கடிக்க, அது என்ன வேணாலும் இருக்கட்டும்டா, நாம எதுக்குடா ஆரோக்கியத்தோட விளையாடணும், வைடா கீழே வைடா அப்படின்னு கோமதி மிரட்ட தக்காளியை கீழே வச்சிடுறாரு பழனி. ரொம்ப தான் மிரட்டுறேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, போட்டேனா பாரு உன்னை அப்படியே. ஆமா இங்க உட்காந்து தக்காளி சாப்பிட்டுட்டு இருக்கிறியே, கடையில வேலை இல்லையான்னு கேக்குறாங்க கோமதி. போகணும் போறேனே விடு, நான் வர்ற வரைக்கும் மச்சான் தான் வேலை பார்க்கட்டுமே விடு, இப்போ என்ன குறைஞ்சா போயிடுவாரு அப்படின்னு பழனி கேட்க, டேய் உன் மச்சாங்கிட்ட நைட்டு நான் மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல, என்னது மட்டனா அப்படின்னு ஆனந்தா அர்த்திச்சு ஆகுறாரு பழனி. ஆமா உப்பு கறி வைக்கலான்னு இருக்கேன், நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் வா. டேய் கடையில போய் பரோட்டா கிரோட்டாலாம் வாங்கி தின்னுட்டு வராத அப்படின்னு கோமதி சொல்ல, அட என்னக்கா நீ வேற, கடையை மூடின அடுத்த நிமிஷம் நான் வீட்டுல இருப்பேன், என் அக்கான்னா அக்கா தான், அழகு அக்கா அப்படின்னு அக்காவோட கண்ணத்தை பிடிச்சி பழனி கொஞ்சம் டேச்சி போடா அப்படின்னு கட் பண்ண தட்டை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போக, பழனி சிரிச்சிட்டு இருக்காரு. மட்டன்னா ஒரே பாராட்டு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு போயிட்டு இருக்க. சுகன்யா இங்க வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல அக்கா இதை மறந்துட்டு போயிடுச்சுன்னு மறுபடியும் தக்காளி எடுக்கிறாரு. மட்டன் இன்னைக்கு ஒரு புடி தான் அப்படின்னு பழனி சொல்லிக்கிட்டு வர, அங்க வர்ற சுகன்யா அப்படியே வெறுப்பா பார்த்துட்டு, ஊர்ல இல்லாத அக்கா தம்பி பாசம் அப்படியே பொங்கி வழியுது அப்படின்னு சொல்ல, பழனி அப்படியே மெதுவா பாக்குறாரு. 7 கழுத வயசாகுது, கல்யாணம் கட்டிக்கிட்டு பொண்டாட்டி வீட்டுக்கே வந்தாச்சு, இன்னும் அக்கா முந்தானிய புடிச்சுக்கிட்டே சுத்துறதுக்கு கேவலமா இல்ல அப்படின்னு சுகன்யா சிடுசிடுங்கிறாங்க. பழனி அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் கோமதி எதுவும் வர்றாங்களான்னு ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு, வீட்டில் அக்கா முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுத்த வேண்டியது, கடையில் மச்சானோட வேஷ்டியை பிடிச்சிக்கிட்டு சுத்த வேண்டியது, சுயமாக எதுவுமே பண்ண தெரியாதா, ஆம்பளை தானே நீங்க அப்படின்னு சுகன்யா முறைச்சிக்கிட்டே கேட்க, இங்க பாரு பேசாம போயிடு, இல்ல நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன் போ அப்படிங்கிறாரு பழனி. சொல்லிதான் பாருங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, பட்டுன்னு பழனி எந்திரிக்க சுகன்யா கொஞ்சம் பயத்தோட பின்னாடி போயிடுறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், சும்மா ஆம்பளை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு பழனி கேட்க, என்ன உண்மையை சொன்னா கோபம் வருதோ அப்படின்னு சுகன்யா கேட்க, ஏய் இதோ பாரு இது என்னோட வீடு, இங்க இருக்கிறது பூரா என்னோட ஆளுங்க, இப்ப நான் ஒரு சத்தம் கொடுத்தேன்னு வையேன்
எங்க அக்கா ஓடி வந்துரும். முன்ன மாதிரிலாம் மானத்துக்கு பயந்து மட்டும் நான் கம்முன்னு இருப்பேன்னு தயவு செய்து நினைச்சிடாத. நீ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு பழனி சொல்ல, இந்த புள்ள பூச்சிக்கு வேற கொடுக்கு முளைச்சிருச்சேன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க சுகன்யா. உடனே எங்க அக்கா மச்சானுக்கு ஃபோன் பண்ணிடும். மச்சான் உடனே கிளம்பி இங்க வந்துருவாரு. அவரு எம்பட்டு டெரரான ஆளுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதோட உன்னை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் உங்க அம்மா வீட்டுல விட்டுடுவாரு. மரியாதையா நடந்துக்க அப்படின்னு பழனி எச்சரிச்சிட்டு இருக்க அங்க கோமதி வர்றாங்க. என்னடா என்ன ஆச்சு, ஏன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்க சுகன்யா கொஞ்சம் பரிதவிப்போட பழனிய பாக்குறாங்க. இவ சும்மா சும்மா என்ன வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்காக்கா அப்படின்னு பழனி பட்டுன்னு சொல்லிட சுகன்யா கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. நாம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, அதுல மேடம் கடுப்பாயிட்டாங்க. எப்ப பாரு அக்கா முந்தானிய புடிச்சுக்கிட்டே தான் தெரிவிங்களான்னு கேக்குறாக்கா அப்படின்னு பழனி பட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சிட சுகன்யா பயந்து போய் நிக்கிறாங்க. ஆமாண்டி, இவன் என் தம்பி, என் மூத்த புள்ள. இவன் என் முந்தானியவே புடிச்சிட்டு திரியறதுல உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு கோமதியும் கோவமா கேட்க, இல்ல அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா ஏதோ சொல்ல வர, ஏய் தேவையில்லாம என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. நான் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. என் கோவத்தை தூண்டினேன்னு வையேன், அப்புறம் ஆடிடுவேன் ஆடி அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமா அப்படின்னு தலையை மொத்தமா உருட்டுறாரு பழனி. இல்ல தாச்சி அது அப்படின்னு சுகன்யா ஆரம்பிக்க பேசவே விடாம, ஏய் இத பாரு, குடும்பத்துல நீ வாழ வந்த பொண்ணு, சந்தோஷமா வாழ்றதுக்கு உண்டான வழிய மட்டும் பாரு. அதை விட்டுட்டு பிரச்சனை பண்ணி அதுல குளிர் காயலாம்னு நினைச்ச அம்பட்டு தானு பயங்கரமா மிரட்டுறாங்க கோமதி. அப்புறம் கோமதியோட இந்த தனி குணத்தை பாப்ப அப்படின்னு முந்தானிய உதறி எடுத்து சொருகிறாங்க கோமதி. உள்ள போ போ அப்படின்னு கோமதி கத்த பேசாம உள்ளர போறாங்க சுகன்யா. இதுல லுக்கு வேறையா உனக்கு, உனக்கெல்லாம் அக்கா கிட்ட வாங்கினது பத்தலடி அப்படின்னு பழனி மெதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் இனிமே அவ ஏதாவது சொன்னா ஏதாவது பண்ணனா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு கோமதி சொல்ல ரொம்பவே சந்தோஷமா சரிக்கான்னு தலையாடுறாரு பழனி. ஹோம் கிட்ட போன சுகன்யா அங்க இருந்து நின்னு முறைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ சொல்ல மறந்துட்டேன்டா, கடைக்கு சீக்கிரமா போடா, வேலை நிறைய இருக்கும், போயிட்டு நைட்டு சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அந்த பக்கம் போக, சரிக்கா அப்படிங்கிற பழனி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. திரும்பி ரூம் வாசல பார்க்க சுகன்யா அங்கிருந்து முறைச்சிட்டு இருக்கிறது தெரியுது. ஏய் இன்னும் நீ உள்ளர போகலையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, என்ன வாங்கினது போதுமா அப்படின்னு மறுபடியும் ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு நாக்க துருத்தி ஒரு விசில் அடிக்கிறாரு பழனி. டேய் பக்கி பழனி, உனக்கெல்லாம் வந்த வாழ்வுடா இது அப்படிங்கிற மாதிரி சுகன்யா வெறிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஜாலி நடந்து வெளியே கிளம்புறாரு பழனி. செந்தில் சோஃபால உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. ராஜி இன்னொரு சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. ஏய் எங்கடி உன் புருஷன் அப்படின்னு கோமதி வந்து கேட்க, எனக்கு தெரியலையாத்தாங்கிறாங்க ராஜி. வரட்டும் வரட்டும், பெரிய இவன்னு நினைப்பு அப்படின்னு அவங்களும் சோஃபால உட்கார செந்தில் கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுக்கறாரு. ஏய் எப்படி அவரை கார்ல இருந்து இறக்கலாம் அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா தம்பி அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாமாங்கிறாரு சரவணன். டேய் உனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுடா, இப்பதான் உங்க அப்பா கிட்ட பேசின அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா அவன் இறக்கி விட்டுருக்க மாட்டான், அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் நடந்திருக்கும், அவரே இறங்கி போயிருப்பாருங்கிறாரு சரவணன். அந்த வாக்குவாதத்துக்கு காரணம் யாரு, அவனா தானே இருக்கும். புத்தி போல பொழிச்சுக்கோன்னு அனுப்பி வைக்காம லோன் வாங்க கூட போனாருல, அவருக்கு இது தேவைதான். இந்த எகத்தாலும் உன் புருஷனுக்கு ஆகாதுடி அப்படின்னு ராஜுகிட்ட எகிரிட்டு இருக்க. ராஜா அமைதியா இருக்காங்க. அம்மா விடுமா, அவன் வரட்டும் ஃபர்ஸ்ட், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் அப்படின்னு சரவணன் சொல்லுவான். எப்படி சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஷோ அம்மாங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு சரவணன். அப்போ வெளியில சத்தம் கேக்குது. பாக்குற ராஜி, அத்தை கதிர் வந்துட்டாங்கிறாங்க. இப்ப என்ன பண்ணணும், அவனுக்கு போய் ஆரத்தி எடுக்கணுமா இல்ல அவரை நடுவழியில இறக்கி விட்டதுக்கு திருஷ்டி சுத்தி போடணுமா அப்படின்னு கோமதி கேட்க, வரட்டும் வரட்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதான் வந்துட்டான்னு சொன்னேன், வந்த உடனே திட்டாதீங்க அத்தை அப்படின்னு ராஜி சொல்ல, என்னம்மா சொன்ன, திட்டாதீங்களா, சரி வேணும்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திட்டவா அப்படின்னு கோமதி நக்கலா கேட்க, ஏன்பா ராஜி அப்படின்ற மாதிரி சரவணன் ராஜிய பாக்குறாரு. கதிர் ரொம்பவே டயர்டா வந்து அப்பான்னு ஒரு சோஃபாவோட சேர்ல உட்கார. டேய் என்னடா மூஞ்செல்லாம் இப்படி வேர்த்து போயிருக்கு அப்படின்னு கோமதி ரொம்பவே அனுசரணையா போய் கதிரோட முகத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்க. அப்படின்னு ராஜி வாயில கைய வச்சு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இவ்வளோ நாளா என்ன எங்க அம்மாவை புரிஞ்சுக்கலையே ராஜி நீ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன். என்னம்மா அப்படின்னு கதிர் கேட்க, கார்ல தானேடா போன, அதுக்கே இப்படி வேர்க்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே புடவை முந்தானையால கதிர் முகத்தெல்லாம் தொடச்சு விட போறாங்க. அம்மா ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. கோமதி அவரோட முகத்துல இருக்க வேர்வையெல்லாம் ஒத்தி எடுத்துட்டு இருக்காங்க.
அடேங்க அப்பா அப்படின்னு சரவணனும் இப்போ வாயில கைய வச்சுக்கிறாரு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் கதிர் சொல்லி முடிக்க அவங்க முகத்தை தொடச்சி முடிச்சுட்டு உட்காடுறாங்க. ராஜிக்கிட்ட திரும்பி, ஏய் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, போய் தண்ணி கொண்டு வா போ போ அப்படின்னு சொல்ல அப்படின்னு ராஜி அங்கேருந்து போகிறாங்க. ஐயோ எப்படி ஆயிட்டான் பாரு அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி தவங்குட்டையில் கையை கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு சரவணன். ஆளை பாருடா எப்படி இருக்கான்னு, வேலை லோனுன்னு மாற்றி மாற்றி அலைஞ்சி எப்படி ஆயிட்டான் என் புள்ள அப்படின்னு கோமதி சொல்ல, பயங்கர சுவாரஸ்யமான கதையை கேட்குற மாதிரி அப்படின்னு கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்காரு சரவணன். சட்டெல்லாம் எப்படி தொலை தொலைன்னு ஆகி போச்சு பாருடா அப்படின்னு கோமதி அநியாயத்துக்கும் புழுக அப்படின்னு இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு நிமிர்ந்து உட்கார்றாரு சரவணன். இவன் வீட்டுல ஒழுங்கா சாப்பிட்டா தானே அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. கதிருக்காக ராஜி தண்ணி கொண்டு வர்றாங்க. கொண்டாடி சீக்கிரம் ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இந்தா குடிடான்னு ராஜி கையில இருந்து செம்ப புடுங்கி கதிர்கிட்ட கொடுக்குறாங்க கோமதி. ஐயோ அம்மாவோட அலப்பறை தாங்க முடியலையே அப்படின்னு சரவணன் பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் பேங்க் போனீங்கல்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாம் போனோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கோமதி கேட்க, கதிர் கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே சுதாரிச்சுக்கிட்டு, சரி அதை விடு, திரும்பி வரும்போது என்ன நடந்துச்சுங்கிறாங்க கோமதி. என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு கதிர் கேட்க, ஏன் நீ சொல்ல மாட்டியான்னு கேட்குறாங்க கோமதி. அப்பாவுக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு, கேட்டாரு, நானும் பதில் சொன்னேன், அவருக்கு திருப்தி ஆகலை, பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம் கடைக்கு வந்து வேலை செய்யன்னு சொல்றாரு அப்படின்னு கதிர் சொல்ல, அடுத்து என்னங்கிற மாதிரி சரவணனும் ராஜியும் பார்த்துட்டு இருக்க. ஓஹோ அதனால உடனே அவரை கார்ல இருந்து இறக்கி விட்டுட்ட இல்ல அப்படின்னு கோமதி சுயரூபத்தை காமிக்க. அம்மா அது அப்படின்னு கதிர் ஏதோ சொல்ல வர்றாரு. இருடா, அவர் உனக்கு அப்பாடா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு? அவர் ஏதோ சொன்னாரா, உடனே இவன் கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டானா அப்படின்னு கோமதி அபாண்டமா பேச, அம்மா அப்படிங்கிறாரு கதிர். டேய் நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுற அம்மா கிடையாதுடா, 4 சந்தேகம் கேட்டு உனக்கு ஒரு யோசனை சொன்னா கோவம் உனக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமாடா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இதோ பாரு அவருக்கு அனுபவம் இருக்கு, அப்படிதான்டா பேச செய்வாரு, நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடுற கோமதி உடனே கார்ல இருந்து அவரை இறக்கி விட்டுருவானாடா இவன் அப்படின்னு கதிர் பேச இடமே கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க கோமதி. அவர் அனுபவத்துக்கு அவர் அப்படிதான்டா பேச செய்வாரு, நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு கோமதி மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா நானெல்லாம் அவரை கார்ல இருந்து இறக்கி விடலம்மா அப்படின்னு கதிர் சொல்ல, அப்புறம் ஓ அவராவே கார்ல இருந்து இறங்கி அப்படியே போயிட்டாராடா அப்படின்னு கோமதி கேட்க. ஆமா அப்படின்னு கதிர் சொல்ல, இதோ பாரு பேசாதன்னு சொன்னேன், பெரிய இவன் ஒரு நாள் கூட முகம் கொடுத்து பேசினதே கிடையாது, நேத்து அவர் பேங்க்குக்கு போலான்னு சொல்லும் போது கூட நீ அவர் முகத்தை பார்க்க கூட இல்ல, அம்பிட்டு பண்ணினதுக்கு அப்புறம் கூட உன்னை பேங்க்குக்கு கூட்டிட்டு போனார்ல, அவரை மதிச்சு கொஞ்சம் கூட இவனுக்கு நடந்துக்க தெரியலடா, பெரிய திமிரு, இவனுக்கு உடம்பு பூரா திமிருடா, திருந்தவே மாட்டான் இவன் அப்படின்னு பாண்டியனோட ரோலை கோமதி பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா புரியாம பேசாதம்மான்னு கதிர் சொல்ல, ஏய் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க கோமதி. அவரு கூட வந்தாரே தவிர அவருக்கு கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கையே இல்லை, மளிகை கடை பிசினஸ் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்காக எல்லா பிசினஸும் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாதுல்ல அப்படின்னு கதிர் சொல்ல. ஓஹோ அப்படிங்கிறவங்க சரவணன் பக்கம் திரும்பி, பாத்தியா இவனுக்கு மளிகை கடை பிசினஸ் அவ்வளவு கேவலமா இருக்குடா அப்படின்னு தேவையில்லாத ஒரு ட்ராக்கை உள்ளர கொண்டு வர்றாங்க கோமதி. கதிர் ரொம்பவே டென்ஷன் ஆயிட, அத்தை கதிர் அப்படி சொல்லவே இல்லையேங்கிறாங்க ராஜி. ஏய் தேவையில்லாம நீ குறுக்க பேசாதடி, வந்துட்டா பேசுறதுக்குன்னு எரிச்சலா சொல்றாங்க கோமதி. அம்மா விடுமான்னு சரவணன் சொல்ல, டேய் என்னடா நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு விடுமாங்கிற, இத பாருங்கடா உங்க வயசு அவரோட அனுபவம்டா, இல்ல அதை விட அவருக்கு அனுபவம் ரொம்ப அதிகம்டா, ஏண்டா 4 விஷயம் அவர் சொன்னா கேட்க மாட்டீங்களாடா, உடனே தூக்கி எறிஞ்சு பேசிடுறீங்க அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க. சலிப்பா பார்த்துட்டு இருக்காரு கதிர். ஐயோ ஏமா இப்படின்னு பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு சரவணன். பெத்த அப்பனை வண்டியில இருந்து இறக்கி விடுறான், இதெல்லாம் மகா பாவம்டா, இத பாரு நீ பண்ணினது பெரிய தப்பு தப்புடா, திருத்தவே மாட்டே நீ அப்படின்னு கோமதி சலிப்பா எழுந்து போக. அம்மா நான் சொல்றதை கேளுமான்னு கதிர் அவங்க சேலை பிடிக்கிறாரு. உடனே உல்டாவா மாறுறது கோமதி. சரி ஏதாவது சாப்பிட்டியா நீன்னு கேக்குறாங்க. கதிர் தலையாட்ட. ஐயோ அம்மா என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்நியன் மாதிரி மாறிட்டு இருக்காங்க
அப்படின்னு சரவணன் பார்க்க என்ன கேரக்டர் இதுடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. ஊருக்கே சாப்பாடு டெலிவரி பண்ணாலும் நாம நேரத்துக்கு சாப்பிடணும்டா, இல்லனா இந்த மாதிரி தான் மெலிஞ்சு போவேன். சரி போ, போய் குளிச்சுட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் போ அப்படின்னு கோமதி அங்கிருந்து போக சரவணனும் ராஜியும் திரு முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அம்மா தலை முழுசா மறைஞ்சதும், டேய் கதிரு, அப்பா எதையும் முதல்ல முழுசா நம்ப மாட்டாருதான், 1000 கேள்வி கேட்பாருதான், எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக அவருக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு மட்டும் நினைக்காத. அவரு உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாருல, நீ நல்லா வரணும்னு நினைக்கிறாரு. கதிரு, அவர் ஏதாவது புரிஞ்சிக்காம பேசினார்னா அவருக்கு நீ புரிய வையே. அதை விட்டுட்டு நீ ஏண்டா அவர் மேல வெடுக்குன்னு கோவப்பட்டுட்டு இருக்கிற? அவர் சொல்றத கொஞ்சம் கேளுடா அப்படின்னு சரவணன் சொல்ல, சரின்னு சலிப்பா சொல்றாரு கதிர். என்னடா நக்கலா சரின்னு சொல்ற அப்படின்னு சரவணன் கேட்க, இப்ப என்ன உன்ன மாதிரி நானும் ஆகணும்னு சொல்ற? அவர் பேசுறதுக்கெல்லாம் சரி சரின்னு பூம்பூ மாடு மாதிரி மண்டைய ஆட்ட சொல்ற, அப்படிதானே? இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கதிரும் ரொம்பவே சலிப்பும் எரிச்சலுமா அங்கிருந்து சோன்ட்டு போறாரு. ராஜி, என்னடா இதெல்லாம் உட்கார்ந்துருக்க? ஏன்பா ராஜி, போய் அவன்கிட்ட பேசு அப்படின்னு சரவணன் சொல்ல ராஜி எழுந்து போறாங்க. கதிர் கட்டில உட்கார்ந்துருக்க ராஜியும் வந்து கொஞ்சம் பக்கத்துல உட்கார்றாங்க. என்னைய அவ்வளவு கொடூரமானவன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்களா? என்னதான் எனக்கு அவர் மேல கோபம் இருந்தாலும் வழியில இறக்கி விட்டுட்டு போவேனா? அவர் ஏன் அம்மா கிட்ட அப்படி சொன்னாரு அப்படின்னு கதிர் கேட்க, மாமா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அத்தையா அப்படி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, அவரு என்னைய நிறைய கேள்வி கேட்டாரு. நான் சொன்ன ஒரு பதில் கூட அவருக்கு திருப்தியா இல்ல. சுத்தி கடையிலேயே தான் வந்து நின்னாரு. கடைசியில வாக்குவாதம் முத்தி என்னை திட்டிட்டு அவரே இறங்கி போயிட்டாரு அப்படின்னு கதிர் சொல்ல, இதுதான் நடந்திருக்குன்னு சரவண மாமா சொன்னாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, எல்லாம் உன்னால வந்தது அப்படின்னு கதிர் சொல்ல, நான் என்ன பண்ணேன்னு கேக்குறாங்க ராஜி. நீ தானே அவர்கிட்ட தேவையில்லாம லோன் விஷயத்தை பத்தி பேசின, அதனாலதான் இம்புட்டு பஞ்சாயத்தும் அப்படின்னு கதிர் கொஞ்சம் கோவமா சொல்ல, மாமா இன்வால்வ் ஆனா உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அதான் இப்ப நல்லது நடந்துருச்சு. ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி நாலேஜ் வேணும். அவரு மளிகை கடை எப்படி நடக்குமோ அதே மாதிரி டிராவல் பிசினஸும் நடக்கும்னு நினைக்கிறாரு. நீ கேட்கலாம், அவருக்கு அந்த நாலேஜாவது இருக்கே, உனக்கு என்ன பிசினஸ் நாலேஜ் இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, நான்லாம் எதுவும் கேட்கலங்கிறாங்க ராஜி. இல்ல, நீ கேட்டாலும் அதுக்கு என்கிட்ட பதில் இருக்கு. இது என்னோட பிசினஸ், நானா ஆசைப்பட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற பிசினஸ். அவரு கை தூக்கி விட யாரும் இல்லாம முன்னுக்கு வந்தாருல்ல, அதே மாதிரி நானும் முட்டி மோதி யாரோட சப்போர்ட்டும் இல்லாம முன்னுக்கு வந்துருவேன். அவர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அமைதியா இருக்க சொல்லு. நான் முன்னேறத பார்த்து சந்தோஷப்பட்டா போதும். லோன் எடுக்க கூட வந்து ஷூரிட்டிக்கு கையெழுத்து போடுறது இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு கதிர் சொல்ல, அவர் கையெழுத்து போடாம லோன் கிடைக்குமான்னு கேக்குறாங்க ராஜி. கஷ்டம்தான், ஆனா யாராவது ஒருத்தர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேங்க் என்னோட உழைப்பை பார்க்கும் இல்ல, நான் நல்லா பிசினஸ் பண்ணுவேன்னு நம்பும் இல்ல, அப்படி நம்பி லோன் கொடுக்கும்போது நான் வாங்கிக்கிறேன். அப்ப நான் பிசினஸ் பண்ணிக்கிறேன். இதோ பாரு, நீ எனக்காக ஒண்ணு பண்ணு அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன பண்ணணும்னு ஆர்வமா கேக்குறாங்க ராஜி. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவர்கிட்ட எதுவும் போய் பேசாத. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் மேல வந்துருவேன். அசால்ட்டா என்கிட்ட இருக்க நம்பிக்கை அவர் இறக்கி விட்டுட்டாரு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுற கதிர் அங்கிருந்து எழுந்து போறாரு. ராஜிக்குமே ரொம்பவே சங்கடமா இருக்கு. மாமா மூலமா லோன் ஏற்பாடு பண்ண முடியும்னு நினைச்சா இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஒருவேளை நாம ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே, இவனுக்கே கொடுக்கலன்னா நமக்கு எப்படி கொடுப்பாங்க, வேற என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கிற ராஜி. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல மீட்டு கொடுத்த நகையை வச்சு ஏதாவது பண்ணலாமா, மறுபடியும் அவங்கிட்ட கேட்டு பார்ப்போமா இந்த நகை வேணுமான்னு அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே, வேண்டாம் இருக்கிற கடுப்புக்கு மூஞ்சிய காட்டுவான், அவனுக்கு சொல்லாமலே ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.